கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது சங்கீதம் 19வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தேவ பிள்ளையே, துன்பத்தை கண்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. துன்பத்தின் மத்தியிலே நம்மளை விடுவிக்கக்கூடிய தேவனுடைய கரத்தை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அலையலையாக அடுத்தடுத்து வரும் சோதனைகளை பார்த்து நம்ம அப்படியே சோர்ந்து போய்விடக்கூடாது. அலையை அடக்கி அதட்டி அமர பண்ண கர்த்தருடைய வல்லமை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். துன்ப நேரங்களிலும் மனுஷனுடைய ஆலோசனைகளை தேடி நம்ம ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையான வாக்கு தத்தங்களை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் இன்று மலை போல உள்ள பிரச்சனைகளை கர்த்தருடைய வல்லமையினாலே பனியை போல அவர் நீங்கி போக செய்கிற தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தெய்வீக சமாதானம் சந்தோஷமும் நம்மளுடைய இருதயத்தில் கொடுத்து நம்மளை வல்லமையாய் நிரப்பி நம்மளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னுடைய துன்பத்தில் இருந்து உன்னை விடுவிக்கிறவர். நீ துன்பப்பட்ட நாட்களுக்கும் வேதனை அனுபவித்த நாட்களுக்கும் பதிலாக ஆறுகளின் நாட்களையும் சமாதானத்தின் நாட்களையும் நிச்சயமாகவே உங்களுக்கு தந்தரல போகிறார். இக்காலத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவை அல்ல என்று வேதம் கூறுகிறது அல்லவா? இந்த கர்த்தர் நிமித்தமாகவே நீ அனுபவிக்கும் துன்பங்கள் உனக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் யார் நிமித்தமாக துன்பங்களை அனுபவிக்கிறீர்களோ நிச்சயமாகவே கர்த்தர் அவைகள் மத்தியில் உங்களுக்கு சந்தோஷத்தை கட்டளையிட போகிறார். இயேசு சொன்னார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களான பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி நிமித்த துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இந்த வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? அந்த துன்பத்தின் பாதையில் நடந்து செல்லும்போது கர்த்தர் அவற்றை கொண்டு மனப்பூர்வமாய் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் நம்ம மேலே ஊற்றுகிற தேவன் இன்னைக்கு நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த நாளில் நீங்கள் கணவர் நிமித்தமாக, மனைவி நிமித்தமாக, பிள்ளைகள் நிமித்தமாக, உறவினர்கள் நிமித்தமாக, இல்லை வசிக்கிற இடத்துல இருக்கிற மற்றவர்கள் நிமித்தமாக நீங்கள் துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை நாட்களை கொடுக்க போகிறார். இந்த பூமியில் இருந்த நாட்களில் நம்மளை பலப்படுத்தவே துன்பத்தின் பாதையில் இயேசு கிறிஸ்து நடந்தார் அல்லவா? அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராகவே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எத்தனை துன்பங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கொலை மிரட்டல்கள், அவர் கிறிஸ்து நாமத்தினால் எல்லா பக்கங்களிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகுது என்று சொன்னார். கலக்கமடைந்த மனமுறிவுடைய அடைவதில் என்று சொன்னார். துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறது என்று சொன்னார். கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறது என்று சொன்னார். தேவ பிள்ளையே, துன்பத்தை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய பலன் உங்களோடு கூட இருக்கிறது. கிறிஸ்து அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொன்னது போல உபத்திரம் வரலாம், பசி வரலாம், நிர்வாணம் வரலாம், நாசமோசம் வரலாம், ஆனால் அவை எல்லாவற்றில் நின்று நமக்கு விடுதலையும் ஆறுதலையும் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கிறது. இந்த நாளில் உங்களுடைய கூட தான் இருக்கிறோம். நம்ம சோர்ந்து போகாதபடி தேவ சமூகத்தில் நன்றுள்ள இதயத்தோடு துடிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லா பிரச்சனைகளும் விடுவித்து ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. நாம் செபிக்கலாமா? கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. அந்த காலங்களில் இந்த வீடியோ இப்போ கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென்.